அவ ஓடிட்டா. இன்று முதல் பஸ் ஆட்டோ ஓடும். குட் 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 குட். ஏங்க பஸ் ஓடுனா நமக்கு என்ன, ஆட்டோ ஓடுறது நமக்கு என்ன? நம்ம பொண்ணு ஓடி போயிட்டாலாங்க. ஓடானே போயிருக்க, திரும்பி வந்துடுவா. ஏன் பதற? என்னது திரும்ப வருவாளா? ஒரு பொண்ணை பத்தி அப்பா அம்மா பேசுறீங்க? ஓடி போன பொண்ணு வீட்டுக்குள்ள கத்துக்கிட்டா அக்கம் பக்கத்துல இருக்கவங்க தப்பா பேசுவாங்க. மண்டு மண்டு, என் பொண்ணு ஓடி போகல, ஓட போயிருக்கா. என்னங்க சொல்றீங்க? ஜாக்கிங்கன்னா ஓடுது. அது ஜாக்கிங்க ஜோக்கிங்க எனக்கு அதெல்லாம் தெரியாது. வரட்டவ இன்னைக்கு அவ காலை வெட்டிடுற. ஆமா வந்துட்டேன். எங்க காலை விட்டு பாக்கலாம். ஏடி வெட்ட மாட்டேங்கிற தைரியத்துல பேசுறியா? உனக்கு எதுக்கு ஓட்டம் இல்ல? நல்ல ஆள் கிடைச்சா இது ஓடலாம் இல்லையா? என்ன பேசுற பாத்தீங்களா? என்ன தப்பா சொல்லிட்டா? அந்த காலத்துல மாப்பிள்ளைய தேடி பிடிச்சாங்க. என் பொண்ணு இந்த காலம் மாப்பிள்ளைய ஓடி பிடிக்கிறா. இத பாரு, அதனால டௌரி மிச்சம், ஸ்கூட்டர் மிச்சம், நகை மிச்சம். ஹாய் அப்பா, அதெல்லாம் கல்யாணத்துக்கு சேர்த்து வச்சிருந்தா. என் பொண்ணு இதுல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ யாரு ஒழுங்காரி? ஹாய் திவ்யா. ஹாய் தீபக். என்னோட பாய் ஃப்ரெண்ட். வெரி குட். மோட்டர். ஹேய் மோட்டர். நீ யாரு? நீ யாரு? பார்த்தா தெரியல, நான் தான் டாக்டர். உன் பேட்டுக்கு இல்லையே. என்ன சரியான பைத்தியமா இருக்கும் போல இருக்கு. கத்தி கீழே வச்சிருக்க, குத்திடுவோம். இத பாரு, நான் வாழ வேண்டிய வயசு. எனக்கு கல்யாணம் ஆகல. கத்தி கீழே போட்டு போட்டு. எனக்கு மட்டும் இல்ல, சாவர வயசா? எனக்கு தான் கல்யாணம் ஆகல. முதல்ல நீ அதை கீழே போடு. முதல்ல நீ அதை கீழே போடு. போட்டு. டாக்டர், எனி ப்ராப்ளம்? நோ ப்ராப்ளம். யோ, ஏன் கோட்டியா? நான் தான் டாக்டர். சரி, நீ பைத்தியக்கார டாக்டர். நான் தான் டாக்டர். சும்மா டாக்டர். கத்தத, நான் தான் டாக்டர். இல்ல, நீ இல்ல. I am the doctor. Stop fighting. Please stop fighting. அம்மா, முதல்ல நீ தொட்டி கீழே வை. ரிஷி, நீ அந்த கத்தியை கொடு. What is going on here? ஒண்ணும் இல்ல டாக்டர், இந்த பைத்தியக்கார பொண்ணு என்ன பைத்தியமாக்கிட்டா. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இது மென்டல் ஹாஸ்பிட்டல். இந்த மாதிரி கன்ஃபியூஷன் வரத்தான் செய்யும். அம்மா, நீ நிர்மலா காலேஜ்ல செகண்ட் இயர் பிஎஸ்சி படிக்கிற பொண்ணு, சோஷியல் சர்வீஸ்க்காக வந்திருக்க. உன் பேரு தேவி. இவர் டாக்டர் ரிஷி, சைக்காலஜிக்கல் ஸ்பெஷலிஸ்ட். சாரி சார். ஏன் டாக்டர், உங்க ரிலேஷனா? ஏன் இல்ல, கொஞ்சம் தெரியுது. எதுக்கு கொஞ்சம் செக் பண்ணி. இதுமா நீ நினைக்கிற மாதிரி இல்லாத அவன் ஒரு மாதிரி. ஒரு மாதிரினா? ஒரு மாதிரினா கொஞ்சம் பட்டாசு, மூக்குக்கு மேல கோவம் வரும், மத்தபடி நல்லவன். நீ வாமா. I love you, you love me. வேற யாரையாவது லவ் பண்றீங்களா? ஆமா. யாரு வேணாலும் லவ் பண்ணுங்க, அந்த தடிய முள்றிய மட்டும் லவ் பண்ணாதீங்க. இல்ல, I love you, you love me. I love you, darling. யார் சார் இந்த முரளி? அவரை நான் பார்க்கணும், அவரோட பேசணும். நீ பேசுறாலும் அவன் பேச மாட்டாமா. ஏன் சார்? அவன் ஒரு ஊமம்மா. பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா, பாலிலாவை வந்த. யார் அந்த முறைன்னு கேட்டுக்கிட்டு இருந்தியா? இவன் தான் அந்த ஊம பைத்தியம். என்ன சார் ஊமைங்கிறீங்க? பாடின மாதிரி சத்தம் கேக்குதே. இருக்காது, அது எங்கேயோ கேட்ட குரல். அதுக்கு இவன் வாயச்சிருப்பான் இல்ல கண்ணா. ஹாய் முரளி, ஐ அம் தேவி. நீ இப்படி எல்லாம் செஞ்சினா நீ அவனை கிண்டல் பண்றன்னு அவனுக்கு பயங்கர கோபம் வரும். கண்ணாடி கிண்ணாடி கையில இருக்கிறதெல்லாம் எடுத்து ஓச்சிடுவான். ஐயோ ஐயோ, முரளி கலாட்டா பண்ணு, யாராவது காப்பாட்ட. ஐயோ ஐயோ, முரளி 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 முரளி
சாக்லேட் 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 குட் குட் கூல் முரளி சாக்லேட் கரெக்ட் டைமுக்கு வந்து எங்களை காப்பாத்துறப்பா. இவளா? ஓஹோ, நீதான் காரணமா? ஏன் சார் கண்டவங்களெல்லாம் அப்படி அலோவ் பண்ணி பேஷண்ட டிஸ்டர்ப் பண்றீங்க? நான் ஒண்ணுமே பண்ணல சார். சரி விடுப்பா தேவி. சோஷியல் சர்வீஸ் பண்ண வந்திருக்கான். ஒரு டாக்டருக்கும் பேஷண்ட்டுக்கு வித்தியாசம் தெரியாம சோஷியல் சர்வீஸ் தான், சோஷியல் சர்வீஸ். முரளி முரளி ஓகே. ஏமா பாத்தியா, உன்னால ஏன் கதை கத்தல் ஆயிடுச்சு. ஒருத்தன் தலைக்கால அடிக்கிறான், ஒருத்தன் திட்டிட்டு போறான். நான் அப்ப சொன்னேன் இதெல்லாம் நடக்கணும். இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தோம், என்ன நடக்குன்னு தெரியாது. நீ முதல்ல போ. அப்படியா நமக்கு? என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, பஞ்சர் பண்ணிட்டு இருந்தேன். முடிஞ்சா புடி பாக்கலாம். நீ எங்க போனாலும் உனக்கு ரொம்ப ஐயோ, நான் உங்களை பார்க்க வரலீங்க, அந்த பொண்ணை பார்க்க வந்தேன். பொண்ணை பாக்குறதுக்கு கக்கூசுக்குள்ள எவர வேணா. சாரிங்க, தயவு செய்து விட்டுருங்க. சாரி என்னடா சாரி, இந்த ஒரு வார்த்தை வச்சுட்டு என்ன வேணாலும் பண்ணுவீங்கடா. பார்த்தா படிச்ச மாதிரி தெரியுது. படிக்காதவங்களுக்கும் தெரியணும்னு தான் படம் எல்லாம் வரைஞ்சு வச்சிருக்காங்க. ஏய் சார், கண்ணு தெரியாத நானே கரெக்டா போறேன், நீங்க பார்த்து போக கூடாதா? ஐயோ என்னையா லூசுன்னு சொன்னேன். என்கிட்ட வந்து வச்சுக்கிட்டேன்னா ஏடா உடனே ஆயிடும், தெரிஞ்சுக்கோ. வரேங்க. என்ன எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கீங்க? ஏதாவது டொனேஷனா? டொனேஷன் இல்ல அங்கிள், ஒரு டெஃபினிஷன். டெஃபினிஷனா? அத உங்க மிஸ் கிட்ட கேட்க வேண்டியதானே? உங்ககிட்ட தான் கேட்கணும். எங்கிட்டயா? கொஞ்சம் இறங்கி வாங்களே. சொல்லுங்க, என்ன டெஃபினிஷன்? இன்னும் 10 வருஷத்துல நான் பெரிய பொண்ணு ஆயிடுவேன். அப்ப உங்களாட்டுமே ஒரு ஹீரோ என்ன பொண்ணு பார்க்க வருவாருல்ல, அவரும் என்ன பார்த்து வெக்கப்பட தெரியுமான்னு கேட்டுக்கூடாது பாருங்க. வெக்கப்படுறதுக்கு ஏதாவது டேப்லெட்டோ டானிக்கோ இருந்தா தரீங்களா அங்கிள்? இதெல்லாம் என்கிட்ட கேட்க சொன்னது யாரு? நான் தான். எனக்கு தான் வெக்கப்பட தெரியாது, உங்களுக்காவது கத்து கொடுங்களேன். ஓஹோ, அப்படியா? இதெல்லாம் உன்னோட வாளுங்களா? யா. முரளி, இந்த கேக்கெல்லாம் உனக்கு வேணுமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க ஒரு பொண்ணு வருவா. நேத்து வந்தாளே, அவதான் தேவி. அவளை நீ நல்லா அடிக்கணும். பயப்படாத, நானே அவளை 4 சாத்து சாத்திருப்பேன். ஆஸ் அ டாக்டர் நான் அதை செய்யக்கூடாது இல்லையா? நீ அடிச்சா பிரச்சனை இல்ல பாரு. இந்த புடி காரியத்தை கச்சிதமா முடி. நீ அடிக்கும் போது நான் வருவேன், நிறுத்தும் சொல்லும் போது நிறுத்தணும், இடையில என்ன அடிச்சிடாத. எக்ஸ்கியூஸ் மீ, 1 minute ப்ளீஸ். இல்ல தேவி, நீங்க என்ன எவ்வளவோ டீஸ் பண்ணிருக்கீங்க, அதெல்லாம் நான் மனசுல வச்சுக்கல. ஆனா ஒரு விஷயம், இந்த ஹாஸ்பிடல்ல நீங்க எங்க வேணா போங்க, முரளி ரூமுக்கு மட்டும் போயிடாதீங்க. ஏன் போனா என்ன? இன்னைக்கு அமாவாசை, பேஷண்ட்ஸோட நிலைமை ரொம்ப சிவியரா இருக்கும். உங்க நன்மைக்காகத்தான் சொல்றேன், அங்க மட்டும் போயிடாதீங்க. நான் போவேன். நான் வேண்டான்னு சொன்னா கேட்கவா போறீங்க? கோ. பட் ஒன் திங், அங்க ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்ன கூப்பிடாதீங்க, நான் ஹெல்ப் கூட வரமாட்டேன். எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை. ஓகே. தேவி. டாக்டர், எனி ப்ராப்ளம்? ப்ராப்ளம் சார். கங்க்ராட். தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே. முரளி, ஸ்டாப் ஸ்டாப். முரளி, அடிக்காத அடிக்காத. ஸ்டாப் ஸ்டாப். சாரி சார், நீங்க இவ்வளவு வந்தீங்க, ஹெல்ப் கூட வரமாட்டேன்னு சொன்னீங்க. அடி பலமா பட்டுடுச்சா? இல்ல இல்ல,
முரளி உங்களை அடிக்கதான் நினைச்சுதான் வந்தேன். ஏங்க உங்களுக்கு ஒண்ணும் பலமான அடிப்படலையா? நீங்க நினைச்ச மாதிரி ஒண்ணும் நடக்கல. நான் தான் முரளிய அடிச்சிட்டு இருந்தேன். நீ முரளி அடிச்சா? அது எப்படி? என்ன என்ன இங்க கலாட்டா? இன்னும் உங்க சண்டை தீரலையா? இந்த பொண்ணுதான். யார அடிச்சது? ஆமா முரளி எங்க? ஆமா முரளி எங்க? முரளி என்னாச்சு உனக்கு? குதிரை மாதிரி உட்காந்துட்டு இருக்கா? முரளி உனக்கு என்னாச்சு? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீங்களாம் கூப்பிட்டா வரமாட்டாரு. யோ ஏந்திரியா ஏந்திரியா, வாய மூடியா, வாய மூடு. இங்க வா, இங்க வா, உட்காரு உட்காரு. ஏந்திரு, உட்காரு, ஏந்திரு. ஐயோ, இவ இங்க வந்ததுல இருந்து ஒரு பேஷண்ட் எப்படி எல்லாம் குடும்பப்படுத்தா பாருங்க. இவ அடிக்கிறா, மிதிக்கிறா, மிரட்டா. நீ பண்ண சோசியல் சர்வீஸ் போதும். நீ நாளையில இருந்து இங்க வரவானா? ஓகே, நான் வரல. நேரா டீன் கிட்ட போறேன். இங்க நடந்ததெல்லாம் ரிப்போர்ட் பண்றேன். எந்த டீன்? ஐன்ஸ்டீனா ஜஸ்டினா? இந்த ஹாஸ்பிடல் டீன். அவர் எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸா? கண்ணா, இது பெரிய எடுத்த விஷயம். நீ கண்டுக்காத. என்ன சார் பெரிய இடம்? ப்ளீஸ் கோ. சாரி மேம், நீங்க எப்ப வேணாலும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரலாம், எப்ப வேணாலும் போகலாம். நோ ப்ராப்ளம். முரளி கண்ணா, உள்ள ஆட்டோ தாட்டா காப்பாத்துற. யோ பப்ளி மாசு, உனக்கு டீன தெரியுமா? எனக்கும் தெரியாது, சும்மா ரீல் விட்டேன். இதெல்லாம் உனக்கு தெரிஞ்ச தப்பில்ல இல்லையா? நீதான் ஊமையாச்சு. மட்டுமா? பாய்.